என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்று உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த இரவில் இந்த 11/11/2024 இந்த நாள் உனக்கு எவ்வளவு சுயநலமற்ற ஒரு உலகத்தை காட்டப் போகின்றது என்பதனை நீ தெரியப் போகின்றாய். என் தங்கமே, தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எதனால் இப்படி நடக்கப் போகின்றது, இது எப்படி நடக்கப் போகின்றது என்றெல்லாம் என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட உன் அம்மா நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மா உனக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கப் போகின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களை நீக்கி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். இதுவெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்ததுதான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதற்கு இந்த அம்மா வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மனதிற்குள் நம்பிக்கையோடு எண்ணிக்கொண்டு இந்த அம்மாவின் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். எதற்காக நம் அம்மா இத்தனை முறை நம்பிக்கை என்று அழுத்தி சொல்கின்றாள் என்று உன் மனதிற்கு தோன்றுகின்றதா? என் பிள்ளையே, நம்பிக்கை இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு பலன் கொடுக்காது. நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைத்தாலும் அந்த விஷயம் உனக்கு நல்ல பலன்களை ஒரு பொழுதும் கொடுத்து விடாது என் தங்கமே. அதனால் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் உனக்கு பலனை கொடுக்கும். இந்த அம்மா சொல்கின்றாள், நமக்கு எங்கே இது நடக்கப் போகின்றது என்று எண்ணக்கூடாது அல்லவா? நான் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்கின்றேன் என்றால் உடனே நீ என்ன நினைக்கின்றாய்? நம்முடைய வாழ்க்கையே இங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. நம் அம்மா என்னவென்றால் நல்லது நடக்கும் என்று சொல்கின்றாளே என்றுதானே என் குழந்தை நீ யோசிப்பாய். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். எதையும் புரியாமல் உன் முன்னால் நான் இங்கு வந்து நிற்கவில்லை. இப்பொழுதாவது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா முன்னிலையில் வந்து உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஜாதகத்தையே கணித்து கொண்டுதான் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். இதற்கு முன்பு ஒரு முறை நான் உனக்கு கணித்து கொண்டு வந்தேன். அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த உன் சூழ்நிலை என்னவோ அதே சூழ்நிலைதான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை உனக்கு நினைவுபடுத்த வேண்டியதாயிற்று. என் பிள்ளையே, ஜாதகத்தை அவ்வளவு எளிதாக எல்லோராலும் கொண்டு போய் பார்க்க முடியாது. உனக்குள் என்ன நடக்கின்றது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே. அவரவர்களின் மனதில் முழுமையாக குழப்பம் இருக்கின்றது என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யார் நமக்கு உதவுவார்கள், நாம் என்ன செய்ய முடியும், இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற பலனும் அவர்களுக்கு குழப்பங்களும் இருக்கும் அல்லவா என் தங்கமே. அந்த குழப்பத்திற்கு விடை தெரியாமல், குழப்பத்திற்கு என்னதான் தீர்வு என்று தெரியாமல் எத்தனை பேரிடமோ என் குழந்தை நீ தெரியாமல் தவித்து கொண்டிருப்பாய். ஆலோசனை கேட்டும் எந்த ஒரு ஆலோசனையை தான் மனதிற்குள் வைத்து கொண்டும் நீ தவித்தும் கொண்டிருப்பாய் என் தங்கமே. அப்படி பார்க்கின்ற நேரம் யாரும் உனக்கு வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் சில உண்மைகள் உனக்கு தெரிய வரும். நாம் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்வோம், சில நேரங்களில் அதை விட்டு விடுவோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இங்கே
இங்கே சிலர் ஜாதகத்தில் சொல்கின்ற விஷயங்கள் தனக்கு எதிராக இருந்தால் உடனே கோபம் வந்துவிடும். அதனை நம்பவும் மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற மனநிலையில் அதை அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? என் தங்கமே, இதையெல்லாம் நான் சொல்கின்றேன், நீ கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நீ இனி போராடியது எல்லாம் போதும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ மனதளவில் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவித்தது இல்லை. ஏனென்றால் நீ தூய மனதோடு அல்லவா இருக்கின்றார். மற்றவர்கள் உன்னை தீங்கு நினைத்தாலும் நீ மனதார எந்த தீங்கினையும் நினைப்பது இல்லை. அப்படிப்பட்ட உனக்கு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தை, மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். இந்த அம்மாவிடம் மனதார கேட்பது என்னிடம் எனக்கு அம்மா தீர வேண்டும் என்று கேட்டது, வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தி இவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தை கேட்டதும், இவை எல்லாமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். அதையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. என் குழந்தையின் ஆசைகளை நிறைவேற்றி தருவது இந்த அம்மாவினுடைய கடமையாக இருக்கும் பொழுது நான் நிறைவேற்றி தராமல் எங்கு போய்விடுவேன்? நீ ஒன்று நினைக்க வேண்டும், நம் அம்மாவிடம் நாம் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக எல்லாம் பலிக்கும். நிச்சயமாக நம் தாயானவள் நாம் கேட்டதையெல்லாம் நமக்கு கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை எப்பொழுதுமே நீ கொண்டிருக்க வேண்டும். என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு நிரூபித்து காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை கொண்டு வந்திருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே சொல்வேன். என் தங்கமே, உனக்கு இருக்கக்கூடிய உடல்நல தொந்தரவுகளையும் நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அல்லவா? இதிலிருந்து எல்லாம் நீ ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கொண்டு உன்னை நீ பாதுகாத்து அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் அன்பு குழந்தையே, உன்னை ஆதரிப்பதற்காக இந்த தாயானவள் நான் மட்டுமே இருக்கின்றேன். உனக்கு உண்மையான ஆதரவை தருவதாக சொல்வார்கள். ஆனால் யாரும் அதை நிறைவேற்றி தரமாட்டார்கள். எந்த மனித உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு சில சூழ்நிலைகள் வந்து விட்டால் நான் இருக்கின்றேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கான சூழ்நிலை மாறும் பொழுது அவர்களால் எதையுமே செய்விட முடியாது, கைவிரித்து விடுவார்கள். ஆனால் நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவள் உனக்கு ஆதரவளித்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் தன்னிச்சையாக எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கின்றாய் என்று பார். முகம் தெரிந்த நபர்களை விட முகம் தெரியாத நபர்களை உனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அதனால்தான் என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. நடக்கின்ற வேளையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது, முன்னேறி விடக்கூடாது என்று சில பேர் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உனக்கான விஷயங்களை நீ தைரியமாக சென்று கொண்டே இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.